என்னதவம் செஞ்சு புட்டோம், அண்ணன் தங்க ஆயு புட்டோம், தானே நானே தாரே நானே தானனா. அந்த பாடல் வந்து நானும் சொர்ணலதா பாடணும். அந்த சொர்ணலதா இறந்த உடனே என்னுடைய உடன்பிறவா தங்கையை நான் எடுத்துட்டேன். நான் அதுக்கு தான் அந்த பாடலை பாடியிருக்கிறோம் நமக்கு தெரியல. அந்த பாடல் வந்து நானும் சொர்ணலதாவும் சேர்ந்து பாடினது. இன்னைக்கு நான் இருக்கேன், சொர்ணலதா இல்லை. இதில் யூனியனில் வந்து உங்களுக்கும் இசைஞானிக்கும் இருக்கும் சண்டை பொழுது உங்களை நான் கூப்பிட்டு யூனியனில் உட்கார வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணது, உங்களுடைய இறப்பு செய்தி கேட்ட உடனே உங்களுடைய அடக்கம் பண்ணுறதுக்கும் கூட இருந்தன்ற ஒரு உனக்கு என்ன வேணும் இது பிடிக்கலையா, தானண்ணா தானண்ணா பிடிக்கலையா, தானண்ணா தானண்ணா அது பிடிக்கலையா, தானண்ணா தானண்ணா இது பிடிக்குதா, அது பிடிக்கலையா, தானண்ணா தான் எது வேணா சொல்லுங்க. நாதஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மியூசிக் டைரக்டர், அப்புறம் ஒரு பொலிட்டீஷியனாகவும் இன்றைக்கி இருக்கிறாரு. மிஸ்டர் தீனா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு த ஷோ சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நீங்கள் இப்போ கம்போஸ் பண்ணும்போதெல்லாம் ஏதாவது டேரக்டர் வந்து சீரியலாக இருக்கட்டும், மூவியாக இருக்கட்டும், ஏதாவது டேரக்டர் வந்து இது பிடிக்கல, இது மாற்றி போடுப்பான்னு உங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணதோ இல்லை வந்து இன்சிஸ்ட் பண்ணதோ ஏதாவது? ஐயா, நான் நிறைய போட்டேன், 100 டியூன் போட்டுவிட்டேன். அப்புறம் அவர் கன்ஃபியூஸ் ஆகிடார். இவர் சார் என்ன டியூன் சார் நீங்கள் போகிறீங்க, உனக்கு என்ன வேணும் இது பிடிக்கலையா, தானண்ணா தானண்ணா பிடிக்கலையா, தானண்ணா தானண்ணா அது பிடிக்கலையா, தானண்ணா தானண்ணா இது பிடிக்குதா, அது பிடிக்கலையா, தானண்ணா தான் எது வேணா சொல்லுங்க. அதாவது 10 நிமிஷத்துல நான் டியூன் ஓகே பண்ணிட்டேன். அவங்களுக்கு அவங்க 100 டியூன் போட்டு அவங்க எந்த டியூன் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பரிசோதிக்க வரல யாருமே. தினா சார் கிட்ட வந்திருக்கோம், நம்ம நல்ல டியூன் கொடுத்துருவாருன்ற நம்பிக்கையோடு வந்திருக்காங்க. அவங்கள வந்து என்னை வந்து எக்ஸாம் கொடுத்து என்னை வந்து மாணவன் மாதிரி உட்கார வச்சுலாம் என்னை ட்ரீட் பண்ணதே கிடையாது. யாருமே பண்ணதே கிடையாது. அவங்க வரும்பொழுதே சந்தோஷம்னு வருவாங்க. அப்பா தினா சார் கிடச்சிட்டாரு, 4 குத்துப்பாட்டு 2 குத்து சாங் போட்டுவிடாரு, நம்ம பண்ணிடலாம், சார்கிட்ட இப்படிலாம் சொல்லிடலாம் சொல்லிட்டு அப்படியே ஒரு. ஏன்னா நான் ஒர்க் பண்ணது எல்லாமே புது டைரக்டர் தான். சுப்பிரமணியா புது டைரக்டர், திருடா திருடி, பேரரசு திருப்பாச்சி புது டைரக்டர், சித்தி கண்ணின்மணி சிஜே பாஸ்கர் புது டைரக்டர், கருப்புசாமி குத்தைதாரர் மூர்த்தி புது டைரக்டர், திண்டுக்கல் பெரிய போட்டு எனக்கு அது கருணாஸோட அது ப்ரொடக்ஷனில் புதுசாக அது. அது மாதிரி நான் நிறைய ப்ரொடக்ஷன்ஸில் புதுசும், டைரக்டரில் புதுசும், தயாரிப்பாளர் புதுசும். நான் சென்டிமெண்ட் மியூசிக் டைரக்டர் நிறைய பேர் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஐயோ தினா சார் பட்டால் சென்டிமெண்ட் அந்த படம் ஹிட் ஆகிடும், இதுக்குன்னே நிறைய பேர் எனக்கு வாய்ப்புகள் வந்திருக்கு. ஸோ என்னை யாரும் ஹர்ட் பண்ணதா எனக்கு சரித்திரமாக எனக்கு ஞாபகம் வரல. நான் வேணா அவங்களை ஹர்ட் பண்ணியிருப்பேன். அப்படிதான் பண்ணிதான். சாரி டைரக்டர்ஸுக்கும் ப்ரொடியூசருக்கும். இந்த பிஜேபி கட்சியோட பாட்டெல்லாம் சில பேர்லாம் வந்து கம்போஸ் பண்ணுவாங்களா சார்? நீங்கள் அப்படியே கம்போஸ் பண்ணுவீங்களா? பண்ணியிருக்கேன். என் மண் என் மக்கள், என் மண் என் மக்கள் தரினா 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 ஒரு பாடல் கம்போஸ் பண்ணேன். அது அண்ணாமலையோட பாத யாத்திரை ஃபுல்லாக அந்த பாடல் தான் வந்துருச்சு. அப்புறம் தனி ஒருவன் என்பது ஒரு பாடல் பண்ணியிருக்கோம். அது கட்சி பாடல்கள் தனி, பக்தி பாடல்கள் தனி, சினிமா பாடல்கள் தனி, அப்புறம் வந்து சீரியல் பாடல்கள் தனி. இந்த மாதிரி எல்லா ஜானர்லையும் நான் இருந்துட்டு இருப்பேன். நீங்கள் வந்து குத்து பாடலுக்கு உண்டான பெரிய ஹிட்டு கொடுத்த மியூசிக் டைரக்டர் சார். அது எப்படி சார் திருப்பாச்சி பாடத்தில் ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு பாட்டு போட்டிருந்தீங்க, அண்ணன் தங்கச்சியோட பாட்டு. அது எப்படி சார் அந்த எக்ஸ்பீரியன்ஸு? அவங்க பேர் என்ன? சுஷ்மிதா. சுஷ்மிதா. அது என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு இது. என்னதவம் செஞ்சு புட்டோம், அண்ணன் தங்க ஆயு புட்டோம், தானே நானே தாரே நானே தானனா. அந்த பாடல் வந்து நானும் சொர்ணலதா பாடணும். அந்த சொர்ணலதா இறந்த உடனே இந்த பாடல் எதுக்கு நான் பாடினேன், நானும் அவளும் சேர்ந்து பாடின பாடல் அந்த படத்தில். அந்த படத்துலேயே வந்து அந்த விஜயும் தங்கச்சியோட சென்டிமெண்ட் ரொம்ப கிளாஸியான ஒரு சாங். அது ரொம்ப கிளாசிக்காக இருக்கும். அந்த டெத்துக்கு போகிறேன், சொர்ணலதா பார்த்து என்னால் அந்த உருவத்தை பார்க்கவே முடியல. அதை பாடும்பொழுது நான் என்ன சொல்லி கொடுத்தேன், அவங்க இல்லை சார் இது இப்படி வச்சுக்கலாம், நீ அங்கே நான் இந்த மாதிரி மாற்றிக்கிறேன், இப்படி நான் பண்ணுறேன், அவங்க என்கிட்ட சொன்னது இன்னமும் என் கண்ணில் இருக்குது. உண்மையாகவே என்னுடைய உடன்பிறவா தங்கையை நான் எழுந்துட்டேன். நான் அதுக்கு தான் அந்த பாடலை பாடியிருக்கிறோம் நமக்கு தெரியல. அந்த பாடல் வந்து நானும் சொர்ணலதாவும் சேர்ந்து பாடினது. பேரரசு அவர்கள் எழுதின வரிகள்.
இன்னைக்கு நான் இருக்கேன் சொல்கிறதா இல்லை இதை காட். நீங்கள் வந்து இப்போது நான் இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும் மியூசிக் கம்போசர்ஸ் வந்து ரொம்ப ஹிட்டான மியூசிக் கம்போசர் எல்லாமே மேல்ஸாகவே இருக்காங்க சார். ஏன் ஃபீமேல் கம்போசர்ஸ் யாருமே வரதில்லை? மேடம், ஃபீமேல் கம்போசிஷன் யாரும் வர வேணாம்னு யாரும் சொல்லலை. அவங்க ஹியூஜ் நம்பராக வந்தால் தானே செலக்ட் பண்ண முடியும். இப்போ ப்ரொடியூசர்ஸு இப்போது மேல் கம்போசர் ஹியூஜ் கவுண்ட் நிறைய இருக்காங்க, ஒரு 30 மியூசிக் இருக்காங்க, அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இவங்கள வந்து 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேரில் செலக்ட் பண்ணுறதா இல்லை இவங்களை செலக்ட் பண்ணுறான்ற வரும்பொழுது அந்த பக்கம் போயிடுறாங்க. தராசு இந்த பக்கம் 30 இந்த பக்கம் 30 பக்கம் இருந்தால் கரெக்டான கேம் கரெக்டாக போயிருக்கும். அப்போ இதில் இவங்களை போடலாம், அது இங்கே போடலான்னு வந்துட்டுருக்கோம். இந்த பற்றாக்குறை வந்து இந்த இசையில் இருக்குது. அதை வந்து கொஞ்சம் மாற்றணுன்றது தான். நிறைய ஃபீமேல் கம்போசர்ஸ் வரணுன்றது தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஓகே சார். இப்போவும் நிறையா பேர் வந்து மியூசிக் கம்போசர் ஆகணும், பாடகர் ஆகணும் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து நிறைய ஊர்லேருந்து வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் மாதிரி இல்லை டிப்ஸ் மாதிரி? அதாவது சினிமா வந்து ரொம்ப பார்க்கும்பொழுது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் அது வாய்ப்பு கிடைக்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். சிலருக்கு பக்கத்துலேயே இருக்கும் அந்த வாய்ப்பு, சிலருக்கு ரொம்ப தள்ளி இருக்கும். கிட்ட போவாங்க ஆனால் இன்னும் தள்ளி போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கும், சில பேருக்கு இருக்கும். ஸோ அது வந்து ஆனால் முயற்சி தான் இருக்குது. இதுக்கு வந்து முயற்சி தான். முயற்சியும் தன்னை வளர்த்து கொண்டே இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு தேடி ஓடிட்டு இருக்கும்போது 6 மாதம் ஓடுனா, முதல் மாதத்தில் இருக்கும்போது ஒரு விஷயம் இருக்கும், 2ஆவது மாதம் மாறுதலாக இருக்கும், 3ஆவது மாதம் மாறுதலாக இருக்கும். அந்த மாறுதலுக்கு ஏற்ப நீங்களும் மாறிக்கொண்டே இருந்து ஓடும் பொழுது கண்டிப்பாக அந்த நீங்கள் என்ன எதிர்பார்க்கலோ அது உங்களுக்கு கிடைச்சிடும் என்பது தான் என்னுடைய எண்ணங்கள். எஸ்பிபி சார் எஸ்பிபி சார் அண்ணே, நாட்கள் தானே நகருது. ஆனால் இன்னும் நீங்கள் வந்து எங்கிட்டலாம் பேசுனது, யூனியனில் வந்து உங்களுக்கும் இசைஞானிக்கும் இருக்கும் சண்டை பொழுது உங்களை நான் கூப்பிட்டு யூனியனில் உட்கார வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணது, அந்த ஷோ இவிபியில் வந்து ஜேசுதாஸ் அண்ணனும் நீங்கள் இசைஞானியும் 3 பேரும் சேர்ந்து அந்த ஷோ பண்ணது மறக்க முடியாதுண்ணே. அந்த ஒரு 2 மாதம் உங்களோடய நான் பயணித்து இருந்தேன், அதுவும் மறக்க முடியாது. அதே மாதிரி உங்களுடைய இறப்பு செய்தி கேட்ட உடனே உங்களுடைய அடக்கம் பண்ணுறதுக்கும் கூட இருந்தேன்ற ஒரு மன திருப்தி எனக்கு எப்பவுமே இருக்குண்ணே. நீங்கள் தான் இல்லை, எங்களை விட்டு போயிட்டீங்க. ஆனாலும் உங்களுடைய குரல் என்றைக்கும், உங்களுடைய குரல் எங்கள் குரலாக, என் குரலாக என்றைக்கும் ஒலிக்கும். அது நீங்கள் எப்படி சிரித்து ஒர்க் பண்ணீங்களோ அதெல்லாம் இன்னும் நாங்கள் மனசில் வச்சுட்டு அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையை நகர்த்திட்டுருக்கோண்ணா. நன்றி. இப்போ கோட் படத்தோட யுவன் சங்கர் ராஜா போட்டது நீங்கள் மியூசிக் படத்தை கேட்டிங்களா சார்? சூப்பராக இருந்துச்சுங்க. அதில் வந்து ஒரு வாய்ஸ், அவங்களுடைய தங்கை பவதாரணி. இப்போ அந்த கோட் பாடல் கேட்டேன். அதில் ஒரு பாடல் வந்து யுவனுடைய தங்கை பவதாரணியோடைய வாய்ஸை வந்து ஒரு சம் மெக்கானிசம் சேஞ்ச் பண்ணி அதில் கொடுத்துருக்காங்க. கிளாஸான சாங். பவதாரணியை மிஸ் பண்ணிட்டோம். அந்த குரல் இன்னும் இப்போது புதுமையாக நாங்கள் கேட்டுட்ருக்கோம். என்னதான் இந்த பாடல்கள் நிறையா எல்லாருக்கும் பிடிச்சனாலும் ஃபஸ்ட்டு கோட் படத்தில் ஒரு பாடல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஃபோக் சாங் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சார். அந்த சாங் வந்து நல்லா இல்லை, அஜித் சாருக்கு தான் யுவன் சங்கர் ராஜா நல்லா போட்டிருக்காரு, விஜய் சார் நல்லா போடல அப்படின்னு சொல்லி அவர் இன்ஸ்டாகிராம் வந்து அன்ஆக்டிவே பண்ண வச்சுட்டாங்க. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது எப்பவுமே பெரிய ஸ்டார்கள் பண்ணும்பொழுது ஒரு பிரச்சனைகள் வரும். அதாவது ரஜினி சாருக்கு படம் பண்ணும்போதும் அந்த கம்போசர் சில நேரத்தில் பிரச்சனைகள் உள்ளடங்குவாங்க. இன்றைக்கி ரஜினி மாதிரி இருக்கிறது விஜய் தான். நான் இந்த விஜய் படங்கள் வந்து இன்றைக்கி வந்து இந்த மாதிரி மாற்று கருத்துலாம் வந்துட்டுருக்கு. இது வரும். ஆனாலும் படத்தில் வந்து விஜய் சார் பாடல் மட்டும்தானே கேட்குறீங்க, ஒன்லி லிசனிங் ஒன்லி சவுண்டு. அதுக்கு விஷுவல் அவர் என்ன பண்ண போறாரு தெரிஞ்சல, அங்கே பார்த்தோன்னே எல்லாரும் போயிட்டு ஆயிடுவாங்க. ஆஸ் அ பொலிட்டீஷியன் அவங்க கேட்குறேன், விஜய் சார் வந்து இப்போ 2 படம் தான் நடிக்க போகிறேன், அதுக்கப்புறம் வந்து நான் பொலிட்டிக்கல் சைடில் வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் அதை சார் அவர் வர வேண்டும். நம்ம புதிய தலைவர்கள் வந்து ஷைன் பண்ணுறது வாழ்த்துக்கள் தான். ஏன்னா சினிமாவிலேருந்து வந்தவங்க எல்லாருமே ஷைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கலைஞர், அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அப்புறம் ஜெயலலிதா அம்மா, அதுக்கப்புறம் வந்து அடுத்தது இல்லை எனக்கு 3 ஸ்டாருங்க. 3 ஸ்டாருங்களுக்கு அப்புறம் விஜயா வரட்டுமே,
நடுவில் 4 பேர் வந்தாங்க, யாருமே காணலை. விஜய் வந்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கக்கூடியது. ஆனால் விஜய் வந்து இந்த நீட்டை பற்றி இப்போ கொஞ்சம் ஒரு மாறுபட்ட கருத்து சொன்னார். அது உண்மையாகவே அவர் அவர் புது தலைவராக வரணுமே தவிர அவர் பழைய கொள்கைக்கு உள்ள தலைவராக வந்தால் அது வந்து எனக்கு பிடிக்கல. அது மற்றபடி நீட்டுக்கு சொன்ன அவர் கருத்து வந்து அதை மாநிலத்துக்கு சேர்ந்து கருத்து வந்து மிகையாகாது. அந்த நீட் என்பது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த நீட் வந்து ஏழை மக்கள் கூட ஏன்னா பணக்கார வர்க்கு மட்டுமே அதை படிக்கக்கூடிய ஒரு படிப்பாக இருக்கும். அந்த படிப்பு வந்து ஒரு சாதாரண ஏழை மக்கள் கூட படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த நீட் மூலிமா கிடைக்க போகுது. அதில் என்ன ஒரே ஒரு கஷ்டம்னா அந்த நீட்டோடைய அந்த அந்த ஒரு வருஷம் கோர்ஸுக்கான அந்த டியூஷன் ஃபீ அது வேணால் ஜாஸ்தியாக இருக்க சொன்னால் கூட அதை வேணால் கம்மி பண்ணலாம். ஆனால் நீட்டே இருக்கக்கூடாதுன்ற போது நம்மளை யாரை காப்பாற்றுறது? நம்மளுடைய முக்கியமான நம்மளை காப்பாற்றணும்னு யார்? மருத்துவர்கள் தான். மருத்துவர்கள் ஒழுங்காக படித்து அந்த அதை பாஸ் பண்ணாமல் வந்துட்டாங்கன்னா அப்புறம் வந்து அவங்க என்ன தொழில் பண்ண போகிறாங்க, நம்மளை எப்படி காப்பாற்ற போகிறாங்க, இந்தியாவை எப்படி காப்பாற்ற போகிறாங்க, இதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறியாகவே ஆகிடும். அதனால் நீட்டுன்றது தேவை. அதில் வந்து கட்டண தாசி இருக்குது, அதில் பிரச்சனைகள் இருந்தால் அதை வேணால் நிவர்த்தி பண்ணலாம். இல்லை நீட்டே வராமல் ஒரு டாக்டர் வராரு, அப்புறம் கள்ள டாக்டர் தானே வருவாங்க. நீட்டை வந்து நீட்டுன்றது என்ன சொல்கிறாங்க, பெரிய இதெல்லாம் இல்லை, சின்ன சின்ன விஷயமா. அது ஸ்டெத்தோஸ்கோப் எப்படி போடணும், நீ ஒரு ஒரு உடம்பு சரி அதை வந்து எப்படி நீ வந்து அணுகுமுறை எப்படி பண்ணணும், அதுதான் நீட்டாக இருந்தால் கூட அதை படிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு வர வேண்டியது தானே. அது எதுக்கு அது வேணான்னு சொல்கிறது? அது ஒரு யூனிஃபார்மாக இருக்கும்ல. அப்படி பண்ணும்போது நீட்டில் பாஸ் பண்ணிட்டா ஒரு பணக்கார பையன் வரும்போது அந்த சீட்டு 1 கோடி 2 கோடி இருக்கும்போது அந்த இந்த இதில் வந்து ஒரு ஏழை பெண்ணோ ஏழை பையனோ வந்து அவன் வந்து இதில் பாஸ் பண்ணிட்டான், அந்த நிறைய மார்க்கில் பாஸ் பண்ணிட்டான்னா அவனுக்கு ஃபுல்லாக சலுகையில் வந்துடுமா, அவனுக்கு கவர்மெண்ட் கோட்டா கிடச்சிருமே. அது எவ்வளோ பெரிய விஷயம். அது 1 கோடி 2 கோடி செலவு பண்ணுறதா, இல்லை 75 லட்சமோ இல்லை 50 லட்சமோ எவ்வளோ செலவு பண்ணுறதா இந்த சலுகை மூலிமா வந்து சேர்ந்துடும் இல்லை. அந்த ஒரு ஏழை பால குழந்தைகள் படிச்சுட்டுவாங்கல்ல, அது வந்து புரிஞ்சிக்காமல் ஒரு பணக்கார வர்க்கம் மட்டுமே படிக்கின்றதுக்காக இந்த திமுக அரசு பண்ணிகிட்ருக்கு. இந்த மாற்று கருத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. அதை வந்து விஜய் பின்பற்றியது எனக்கு பிடிக்கல. என்னுடைய கருத்து இது. இப்போ இந்த மாதிரி பேசினால அவர் திமுகவோட ஆதரவாளராக இருப்பாரோ, பிஜேபிக்கு எதிராக இருப்பாரோ அப்படிலாம் நிறையா டாக் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் எப்படி சார்? அதுதானே சொல்கிறேன். அவர் வந்து திமுக பக்கம் சாஞ்சிட்டார். அவர் நாங்கள் புதிய தலைவராக தான் நாங்கள் எதிர்பார்க்கணும் தவிர இன்னொருடைய முகம் போற்றிய தலைவராக நாங்கள் யாரும் எதிர்பார்க்கல. ஓகே, இப்போ அவர் பொலிட்டிக்கல் சைடில் வந்தார்னா அண்ணாமலைக்கு எதிர்த்தாப்புல வந்து நிற்பாரோ? அது நீங்கள் சார் அது வந்தார்னா போனார்னாலாம் கிடையாது. அண்ணாமலை வந்து நின்றுட்டுருக்காரு. இவர் வரணும், வந்து காட்டணும். நம்ம அதை யூகிக்கிறதுக்குலாம் டைம் இல்லை. வந்து யாரோட வரலாம், வந்து நின்று காட்டணும். ஏன்னா அண்ணாமலையுடைய மலை மாதிரி அவர் மேலே போயிட்டுருக்காரு. அவருக்கு ரெஸ்பான்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அவருக்கு வந்து ஓட்டர்ஸ் ஜாஸ்தி ஆகுது. எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய அவர் லைக் பண்ணுறாங்க. அந்த ஓட்டர்ஸ் அது ஒரு டைப் ஆஃப் இதாக அவர் வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கார். இவர் வளர அவர் கூட வந்து நிற்கிறவங்க எதிரியாக நிற்கும் போது இல்லை கூடிய நண்பராக நிற்கும்போது கூட அந்த அளவுக்கு வளர்ச்சியை எதிர்பார்ப்பாங்க, எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. இப்போ கட்சி படினா நீங்கள் நிறைய வேலை செஞ்சுட்ருக்கீங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் எப்படி சார் பண்ணிட்டு இருக்காரு? ஐயோ, எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய தலைவர், மிக பொக்கிஷமான தலைவர் அண்ணாமலை அவர்கள். அவரோட சேர்ந்து நாங்கள் பணியில் ஒர்க் பண்ணுறது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். இட்ஸ் எ கோல்டன் டைம் ஃபார் அஸ். பிஜேபிக்கு இது பிஜேபி வந்தால் இதெல்லாம் பண்ணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க சார்? நிறைய பண்ணுவாங்க. நாங்கள் வந்து 1 2 சொல்லிட்டு இருக்கோம். எத்தனை விஷயங்கள் வந்து நாங்கள் பண்ணுறத இப்போ ரூலிங் கவர்மெண்ட் வந்து அவங்க ஸ்டிக்கரை விட்டு அவங்க பண்ணதாக போட்டுட்ருக்காங்க. தெரியாது அவங்களுக்கு. இங்கே எல்லாமே ரேஷன் கடையிலேருந்து எல்லா மானியமும் இங்கே வந்து மத்திய அரசு மூலியமாக கொண்டு வரப்படுகிறது. அதுக்காக வந்து நாங்கள் தான் கொடுத்தோம் சொல்ல முடியாது. நமக்கு வேண்டியதை கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க நாங்கள் சொல்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அதை வந்து இன்னும் வந்து மக்கள்கிட்ட வந்து தான் கொடுத்த மாதிரி தம்பட்டை அடிச்சிட்ருக்காங்க. அது ஒன்று. நாங்கள் வந்து மக்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் தான் எங்களுடைய இது. அதாவது தூய்மையான ஒரு தமிழகத்தை கொண்டு வரணும். வித்தவுட் கரப்ஷன் இல்லாமல் தமிழகத்தை கொண்டு வரணும். 2வது, எல்லாரும் சமம் என்பதை நாம் நோக்கோடு கொண்டு வரணும். எங்கள் எல்லாருமே பிஜேபினா அது ஒருத்தரை சார்ந்தது கிடையாது. பிஜேபி வந்து அனைத்து மக்களுக்கு சார்ந்தது. இது புரிய கொஞ்சம் டைம் லேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் இப்போ வர 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 புரிஞ்சிட்ருக்காங்க, மக்கள் புரிஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம் நல்லா பேசுகிறீங்க ஆனால் தோத்துறே வரீங்களே, என்னங்க காரணம் நீங்கள் கேட்கலாம். அவங்க அடுத்த கேள்வி அதுங்க மைண்ட் வாய்ஸ். இப்போ உங்களுக்கு மைண்ட் வாய்ஸ் போயிட்டுருக்கோம். நல்லா பேசுகிறீங்க, நான் அதை பண்ணேன் இதை பண்ணுறீங்க, ஆனால் தோத்துறே வரீங்களே சார், என்ன சார் பண்ணுறீங்க?
தோற்க 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 நாங்கள் வெற்றி அடைவோம். இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். அதனால் தோத்துறேன்னு என்றைக்கும் நாங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டோம். நீங்கள் தான் மோடியாவுடைய பாராளுமன்ற ஸ்பீச்சை கேட்டிருப்பாங்க. ராகுல் வந்து எப்படி என்னென்னமோ கேள்வி கேட்டார். அப்புறம் 99 மார்க் வாங்கின ஒரு மாணவன் மாதிரி இருந்தார். ஆனால் 100க்கு இல்லை 540க்கும் இருக்கும் மாணவன். அப்போ அந்த ரியாக்ஷன் பாருங்கள், ராகுலோட ரியாக்ஷன். அதற்கும் கும்மால அடிச்சிருந்தாங்க பின்னாடி. அந்த இடம் வந்து அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. அப்படிதான் மோடியை வந்து அது எத்தனைக்கு அவர் யாரும் மனசை புண்படுத்தாமல் பேசுவாங்க. இவங்க புண்படுத்திடுவாங்க. எதுக்கு புண்படுத்தணும்? மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போது நான் பாஜக இருந்தால் கூட எனக்கு யார் முதல்வர்? திமுக ஸ்டாலின் ஐயா தான் எனக்கு முதல்வர். நானும் ஒரு இந்த ஊர் பிரஜை. நான் எனக்கு எதாவது பிரச்சனை நான் அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். அது என்ன தனிப்பட்ட உரிமை. உங்களுக்கு ஒரு காலம் இருக்குது, எங்களுக்கு ஒரு காலம் வரும். நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஏடிஎம்கே இருக்காங்க, அவங்களுக்கு காலம் தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. சார் இது வந்து டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே இட்லி தோசை இதையே சாப்பிட்டுட்ருக்கோம், இதையே பார்த்துட்ருக்கோம். நம்ம இது ஒரு மாறுபட்டதா ஏதாவது வருமானது தான் பிஜேபி. மக்களுடைய சிந்தனை எங்களுடைய அறிவாற்றலாக நாங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நாங்கள் உழைச்சிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் கேட்குற எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நல்லா பதில் சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக பதில் சொல்லிட்டு இருந்தீங்க சார். மேலும் நீங்கள் வளரணும் அப்படின்னு அதர்ஸ் மீடியா சேனலாக. தேங்க்யூ. உங்களுடைய வாழ்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தம்பி வந்து கேமராமேன் பண்ணாங்க, அவங்களுக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நாதஸ் மீடியா நேயர்களுக்கும் அதனுடைய உரிமையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருப்பேன், அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிக்கலாம் என்னை திட்டாதீங்க, கேட்டு அதை ரிமூவ் பண்ணி அடுத்ததுக்கு போயிடுங்க. இந்த சேனலில் இது எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒரு பேட்டி எனக்கு கிடைச்சிருக்கு. நிறைய பேட்டிகளும் சந்திப்பேன்ற நம்பிக்கையோடு உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Taste the Daily.